டு கேம் காங். நம்ம வந்து இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸ்லேயே சீரீஸ் மாதிரி தான் போட போகிறோம். ஏன்னா புது கடை. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். பாவீங்களா, என்னடா இவ்வளோ குப்பையாக இருக்குது. எல்லாத்தையும் போய் க்ளீன் பண்ணிட்டு டேபிள் எடுத்து வச்சாச்சு, அடுத்த சேர் எடுத்து வச்சாச்சு. கரண்ட் வர போச்சு, கரண்ட்டை ஆன் பண்ணுவோம். ஆன். நம்ம தேவையான மற்ற பொருள்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். சிபி வாங்கியாச்சு, கீபோர்டு வாங்கியாச்சு. அது மாதிரி மற்ற தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம பில் போட்டோம்னா ஒரு பேமெண்ட் வந்து கட்டினோன்னா நமக்கு டெலிவரி வந்து ஒட்டகத்தில் வந்தது. மவுஸ் வச்சாச்சு, அடுத்த சிபி வச்சாச்சு, அடுத்த மானிட்டர். கரண்ட் மறுபடியும் போச்சு. அதை பாருங்களா, இன்னொரு சிபி வாங்கிட்டோன்னா சரிடுங்க. அப்புறமா நம்ம பேட் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா காசு கொடுக்காம நான் ஓடுவான். காசு கொடுப்பானா? காசு ஆர்கேட்ல விளாட்னா காசு முன்னாடியே வந்துருக்குண்ணே. யாரா அவன் தள்ளாடினே போகிறான்? நம்ம கடைக்கு 2 பீஸ் வருது. இன்னைக்கு செம காசு தான் போங்க. ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் போய் அவங்க யூஸ் பண்ணணும்னா நம்மகிட்ட அப்ரூவ் கேட்பாங்க. நம்ம அப்ரூவ் கொடுத்துட்டோன்னா அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம டுட்டோரியல் முடிஞ்சிச்சாங்க கைஸ். சரி, நம்ம ஒரு சில ஆப்லாம் ஏற்றிக்கலாம். வைரஸ் ஆப்னு ஏதாவது வைரஸ்லாம் போக வைக்கும் போல். அது ஸ்பாட்டிஃபை ஏற்றிக்கலாமா? பாட்டு கேட்க நினைக்கிறேன், ஆனால் ஸ்பீக்கர் வேணுமா? சரி, அதே ஏற்றிப்போம். சரி, எல்லாத்தையும் ஏற்றிடலாம். ஏங்க, நம்ம கடைக்கு அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப்லாம் வந்துக்கிறாரு. போன வீடியோவில் பார்த்தோன்னா 2 பேரும் ஒன்றா வந்தாங்களே. அவன் இப்போ காசு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, காசு கொடுக்காம போகிறான். பொண்ணை போட்டு அடிக்கிற அடியில் பாட மாட்டேங்குது. இருறா போட்டு எவ்வளோ பேர் எத்தனை பேர் என்கிட்டே வா, என்கிட்டே காசு கொடுக்காம போகிறான். ஓகே, நம்ம அடுத்த கஸ்டமர் நம்ம வந்து அப்ரூவ் கொடுத்துருவோம். வேறு எவனும் வந்து காசு கொடுக்காம போகக்கூடாது, வேண்டிக்கோங்க. அப்புறம் கொடுத்தாச்சு. காய்ஸ், நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குற எல்லாருமே ஷார்ட்ஸை தள்ளி விட்டு போயிடாதீங்க. நம்ம கடை வாசலே அதுக்காக ஸ்ப்ரே அடிக்கணுமா? இன்னும் நிறைய பேர் அந்த ரிவ்யூவில் கை ஊற்றுறாங்க. ஓகே, அடுத்த கஸ்டமருக்கு அப்புறம் கொடுத்தாச்சு. அப்படியே கடையை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். எங்கே மாஃபுங்க போட்டேன்? என்னோடா மாஃபு தோறுது. இந்த க்ளீன் பண்ணுற வேலை தான் நான் பெரிய வேலையாகுது. அதெல்லாம் க்ளீன் பண்ணாலே விட்டுருவேன். ஏங்க இவங்க காசு கொடுக்க போகிறாங்க. அடிக்க வேற வர மாட்டேங்குது. ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய். நான் இந்த பொண்ணுகிட்ட செத்துருவேன். அவங்க எல்லாரும் பார்த்துருவேன்.